நமஸ்காரம். ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்று நாம் எங்கள் வீட்டு குரு மகாமயியின் பிரம்மாண்ட தேஜஸ் என்னும் இந்த குரு கான்செப்டுக்குள் உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். ஸ்ரீ மகாமயி சர்வாத்ம ரட்சகி தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த குருவிலே இந்த வருஷ நமது பாரதிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நான் அமைத்திருக்கிறேன். இப்போது நாம் குருவுக்கு மெதுவாக செல்வோம். மேலிருந்து பார்க்கும்போது மகாமயி சர்வாத்ம ரட்சகியை நாம் பார்க்கிறோம். அவள் நம்மை குழந்தையாக பார்த்து தன் மடியிலே ஏற்று அனைவரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நமது குருவுக்குள்ளே அழைக்கிறாள். ஒவ்வொரு அம்மன் பொம்மையை பார்க்கும் பொழுதும் அதிலே அமைந்திருக்கும் சாரம்சத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் இந்த நவராத்திரி குரு, அதாவது எங்கள் வீட்டிலே இருக்கும் இந்த நவராத்திரி குரு உங்கள் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் கொடுக்கும் அளவிற்கு உங்களை பரிமாற்றும் என்ற நம்பிக்கையுடன் நான் மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இங்கே நமது பாரம்பரியப்படி திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமணத்திலே பெரியவர்கள் அனைவரும் வாழ்த்துகிறார்கள். வேத கோஷ்டி, அது மட்டுமல்ல வேதத்தை பிரதிபலிக்கும் சக்திகள், அது மட்டுமல்ல நாதஸ்வரம் என்று நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வழியில் அந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருமணத்தை முடிந்து ரிசப்ஷன் முடிந்த பின் சில வருடங்களுக்கு பின் அவளுக்கு வளைகாப்பு நடக்கிறது. அந்த வளைகாப்பு என்று நடக்கும்போது அனைத்து பெரியவர்களும் வந்து வாழ்த்துகிறார்கள். அப்படி அனைவரின் வாழ்த்தையும் பெற்ற அந்த பெண்மணிக்கு அழகான கிருஷ்ணர் போல் ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குழந்தையை மாமாக்கள் அனைவரும் வாழ்த்தி பரவசமாக அதற்கு காது குத்தல், அவர்களுடைய குலதெய்வத்திற்கு மிட்டாய் கொடுத்து மொட்டை அடித்தல். ஏனென்றால் குழந்தை அழும் என்று மாமா அதற்கு மிட்டாய் கொடுக்கிறார், இல்லது ஸ்வீட் கொடுக்கிறார். அப்படியே அந்த குழந்தை நமது பாரதிய கலாச்சாரத்தில் அனைத்து நல்ல விஷயங்களையும் கற்று ஆனந்தமாக வாழும் என்று காட்டும் இந்த பொம்மைகள் நம்மை பரிமாற்றவும் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது என்றால் மிகையாகாது. இங்கே அழகான குழந்தை, 6 குழந்தை. நமது ராமாயணமோ மகாபாரதமோ நமது புராணங்களை பார்க்கும் பொழுது ராமரோ கிருஷ்ணரோ முருகரோ தாய் தந்தையின் சக்தியால் உருவாக்கப்படுகிறார்கள். அப்படி சிவனின் கண்ணிலிருந்து வந்த நெருப்பிலிருந்து தோன்றிய இந்த 6 முகம், அந்த 6 முகனை பார்வதி தேவி அன்பாக கட்டி அணைக்கும் பொழுது 6 முகமும் சேர்ந்து திருச்செந்தூரிலே நம்மை காக்க வேண்டி, அதாவது சூரபத்மனை கொன்று அனைத்து நல்லவர்களையும் காக்க வேண்டி வந்த முருகன் போல் உருவாக்கப்படுகிறான். சிவனிடம் வந்த சக்தியும் பார்வதியிடம் வந்த சக்தியும் சேர்ந்துதான் முருகனின் சக்தி உருவாகிறது. அப்படிப்பட்ட அந்த முருகன் போற்றும் முனிவர்கள், ஒவ்வொரு முனிவரும் முருகனின் பராக்கிரமத்தை புரிந்து கொண்டு போற்றி தவம் இருந்து சக்திகளை பெறுகிறார்கள். அப்படி முனிவர்களிடம் எப்படி சக்தி இருக்கிறது என்று உணர்ந்தாரோ அப்படித்தான்
ஸ்ரீ ஐயப்பன். ஐயப்பனின் ஒவ்வொரு தெய்வத்தின் புராண கதையை பார்க்கும் பொழுது அவர்களின் பராக்கிரமம் தெரியும். அதாவது யாருமே தன்னை கொலை செய்யக்கூடாது என்று, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்காதவர் குழந்தையான் என்னை கொல்லும் என்ற நிலையிலே அவன் வேண்டிக் கொள்ளும் பொழுது எப்படி ஐயப்பனாக தோன்றி இந்த மாய உலகிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் காக்க விரதமிருந்து செல்கிறார் இந்த ஐயப்ப பக்தர். இங்கே குன்றிலே இருக்கும் குமரனை பாருங்கள். அங்கே பக்த கோடிகள் பல்லாக்கு என்று தூக்கி வரும் முருகனை வேண்டியது மட்டுமல்லாமல் தாங்களே காவடி ஆடி, எதற்காக காவடி, எதற்காக பண்டிகை, எதற்காக விரதம் என்றால் நம்மை நாம் உணர்வதற்கும் இந்த உலகத்தை உணர்வதற்கும் நாம் தெய்வத்தை சாட்சியாக வைக்கும் விரதம் தான் காரணம் என்று இவர்கள் ஆசையாக ஆனந்தமாக வருகிறார்கள். எப்படி ஒரு முருகர் குழந்தைகள் போல் குழந்தைகளையும் பெரியவர்களையும் குழந்தைகளாக மாற்றும் சக்தி படைத்தாரோ அப்படித்தான் இந்த கண்ண பரமாத்மா. இங்கே கிருஷ்ணரை நீங்கள் பார்க்கும் பொழுது வயதானவர் போல் தோன்றுகிறது, இளைஞர் போல் தோன்றுகிறது. ஆனால் அந்த கிருஷ்ணரை நீங்கள் அந்த பின்பக்கம் இருக்கும் கண்ணாடியில் பார்க்கும்பொழுது ஒரு குழந்தையின் உருவம் தெரியும். எப்படி ஒரு மாய கண்ணன் தனது பக்தர்களின் ஆசைக்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களையும் பரிமாற்றும் சக்தி படைத்திருக்கிறது, படைக்கிறான் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த ராசலீலை இருக்கிறது. நமது கலாச்சாரத்தை அழிக்க வேண்டி பலரும் சொல்லும் தவறை நாம் உண்மை என்று நினைத்து கொண்டதால் நமது கலாச்சாரத்தின் பெருமை நமக்கு தெரியவில்லை. இந்த ராசலீலை என்பது ஒரு 10 வயது சிறுவன் ஆசையாக ஜாலியாக விளையாடுகிறான். அவன் எதற்காக விளையாடுகிறான்? பரிமாற்றம் செய்வதற்காக, தன்னையே நம்ப இந்த கோபியர்களை பரிமாற்றம் உண்மையை புரிய வைப்பதற்காக இந்த வேலையை செய்கிறான். இப்படி ஒரு கிருஷ்ணனும் முருகனும் நம்மை ஆசையாக குழந்தையாக மாற்றும் சக்தி படைத்தது போல் இங்கே கோவிந்தா இருக்கிறார். இந்த திருப்பதியிலே வீட்டிற்கும் நமது வெங்கடாஜலபதியை வைத்து கொண்டு இவர்கள் விரதம் இருக்கிறார்கள். கோவிந்தா கோவிந்தா என்று எப்படி அரோகரா அரோகரா என்கிறார்களோ, எப்படி கண்ணா கிருஷ்ணா பரமாத்மா என்கிறார்களோ, அப்படி இவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் என்று நினைப்பீர்கள். பிச்சை எடுக்கவில்லை. அதற்கு அந்த தாற்பயத்துடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நம்மிடம் எல்லாம் இருக்கிறது என்ற எண்ணம் வரும்போது அகங்காரம் வந்துவிடும். அகங்காரம் வரும்போது அன்பு போய்விடும். அன்பு போகும்போது உண்மை மறந்துவிடும். உண்மை மறந்துவிட நாம் மாயையிடம் மாட்டிக்கொள்வோம். நாம் தெய்வத்துடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் இப்படி விரதம் இருக்கும் பொழுதுதான் நம்மை உணர்ந்து உண்மையை உணரும் பக்குவம் கிடைக்கிறது என்பதை நமது பாரதிய கலாச்சாரம் இந்த பொம்மைகள் மூலமாக நம்ம அனைவருக்கும் புரிய வைக்கிறது என்றால் அது மிகையாகாது. இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் பலருக்கு குடும்ப தெய்வம், குல தெய்வம் என்ற நிலையில் இருக்கிறார். பின்னால் அம்பாள் காமாட்சி, இங்கே தத்தாத்திரேயரை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையே தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் அவர் எறும்பு, ஈ, தேனி, வண்டு என்று சிறு சிறு உயிரினங்களிடமிருந்து வாழ்க்கையின் தத்துவத்தை உணர வைக்கும் தத்தாத்திரேயர் சுவாமி. அங்கே எப்படி நாம் அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கிறோமோ அப்படியே நாம் இங்கே சங்கர நாராயணனை பார்க்கிறோம். சங்கர நாராயணனின் தத்துவத்தை உணர வேண்டும் என்றால் அதனுடைய புராணத்திற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொன்றும் நம்மை வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க வைக்கும் அளவுக்கு சக்தி படைத்தது. இங்கே உலகளந்த பெருமாள், ரங்கநாதர், வராகர், கல்லழகர், கருடபெருமான், இங்கே அனைத்து ரூபங்களிலும் அவதாரம் எடுத்த விஷ்ணு ஒரே இடத்திலே தெரிகிறார். தசாவதார கோலம். முருகபெருமான் சக்தி போல் காண்கிறார். சரஸ்வதி தேவி, ஐஸ்வர்யேஸ்வரர் சிவன். எப்படி மகாலட்சுமி குபேரன் தானே பணத்திற்கு என்று நினைப்பவர்கள் சிவனுக்கு எப்படி பணம் கொடுக்கும் சக்தி ஐஸ்வர்யேஸ்வரர். தாத்பரியம் சிவன், விஷ்ணு, அம்பாள் என்பதல்ல. தாத்பரியம் எல்லாவற்றையும்
ஒன்றாக பார்க்கும் பக்குவத்தை உருவாக்குவதுதான் பாரதிய கலாச்சாரம். இங்கே கும்பம், அதற்கு மேல் காமாட்சி அம்மன், இங்கே துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, வீரம், செல்வம், ஞானம், இந்த 3 சக்திகளும் சேர்ந்து நம்மை வாழ்த்தும் இந்த கொலுவிலே அழகான சிவபெருமான் குடும்பத்தோடு நம்மை ஆசீர்வாதம் செய்கிறார். சிவபெருமானிடமிருந்து குடும்பத்திடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் நம் குடும்பத்தில் எவ்வாறு ஒருவருக்கொருவர் அன்புடன், ஆற்றலுடன், அரவணைப்புடன், சப்போர்ட்டுடன் வாழ வேண்டும் என்பதை சிவபெருமான் கைலாய கோலத்திலே காட்டுகிறார். பக்கத்திலே வக்ரகாளி அம்மன், அம்மனை எத்தனை ரூபத்தில் தரிசித்தாலும் அவளுடைய சக்தியை நாம் தொடர்ந்து புது ரூபத்தில் தேடிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் அம்மன் என்றால் அம்மா, அம்மா என்றால் நம்மை ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி படைத்தவள். அதனால் வக்ரகாளி அம்மன். இந்த வக்ரகாளி அம்மனுக்கு மேலே மகாமாயி சர்வ ஆத்ம ரட்சகி. இங்கே எப்படி மகாமாயி சர்வ ஆத்ம ரட்சகி இருக்கிறாளோ அப்படிதான் அதே மகாமாயி சர்வாத்ம ரட்சகியை ஒரு குழந்தையின் பாவாடை போல் மாற்றியவுடன் பாலாவாக மாறுகிறாள். நமது பாரதிய கலாச்சாரத்தின் சக்தியே பெண்ணை மதித்தால்தான், பெண்மையை மதித்தால்தான் உண்மை கிடைக்கும் என்று. ஏன்? தாயிடமிருந்து தான் குழந்தை வருகிறது. குழந்தை தாய் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழும் அந்த குடும்பத்தில் மட்டும்தான் அந்த தாயால் சக்தி படைத்த, முருகன் போல் சக்தி படைத்த, கிருஷ்ணர் போல் மாய சக்தி படைத்த குழந்தையை உருவாக்க முடியும். அதனால் பெண்களை பாதுகாத்தால் அவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் உயர்ந்திருக்கும் என்ற தாற்பயத்தை நமது பாரதிய கலாச்சாரம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் நிலையில் இந்த குழு அமைந்திருக்கிறது. இங்கே அழகான ஒரு, நீங்கள் இதை பார்க்க என்றும் கூறலாம், கார்டன் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே இருப்பவை சாதாரண மரம் அல்ல. நமது உடம்பிலே இருக்கும் 7 சக்கரத்தையும், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கும் அனைத்து சக்தியையும், பஞ்சபூதத்தையும் உள்ளே வைத்து கொண்டிருக்கும் கற்கள். ஒவ்வொரு கல்லும் 1 லட்சம் 2 லட்சம் வருடங்களாக பல டிகிரி சென்டிகிரேட்டில், பின்பு ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் பூமிக்கு அடியிலே வெவ்வேறு அணுக்களால் உருவாக்கப்பட்ட சக்தி படைத்தவை. இப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த பார்க் என்ன செய்கிறது என்றால், நம்மை, நமது உடம்பை கிளன்ஸ் செய்தது மட்டுமல்ல, மனதையும் நிம்மதிப்படுத்துகிறது. ஆனால் உண்மையாக நமது ஆனந்தம் எதுவென்றால் கிராம வாழ்க்கை தான். அங்கே பாருங்கள், அழகான வீடு, ஓட்டு வீடு தான், அழகான வீடு, சுற்றி செடி கொடிகள், மரங்கள், அங்கே மாடு கண்ணுக்குட்டி, பக்கத்திலே வாழை மரம், தென்னை மரம், பனை மரம், அனைத்து மரங்களும், பின்னால் கோவில் குளம், அந்த பக்கத்திலே நீர்வீழ்ச்சி, அதற்கு மேலே சக்தி வாய்ந்தது போல் ஒரு கோவில், அதிலே அம்பாள், நம்மை பிரபஞ்சத்தாய். நான் இங்கே பாரதிய கல்ச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ், மகாமாயி கிரிக்கெட் ஸ்டேடியம். நாம் இந்தியர்கள் என்றால் கிரிக்கெட் என்கிறோம். ஆனால் நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது, எந்த கேம்ஸாக இருக்கட்டும், எந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் அனைவருமே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடி கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பிசிக்கல் ஃபிட்டாக இருப்போம் என்பதை காட்டுவதற்காகவும் பெண்களை விளையாடும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை காட்டியிருக்கிறேன். ஏனென்றால் எப்போது நாம் அனைவரையும் ஒன்றாக உயர்வாக பார்க்க கற்றுக்கொள்கிறோமோ அப்போது நாம் இருக்கும் இந்த நிலையிலிருந்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்வோம் என்பதை காட்டுவதற்காக இந்த அமைப்பு இருக்கிறது. வாழ்க்கையின் ஆதாரமே நீரும் நெருப்பும். இங்கே பஞ்ச வர்ணங்களை தரும் இந்த விளக்கு நெருப்பாகவும் விளக்காகவும் காட்சியளிக்கிறது. இந்த நீரிலே இருக்கும் பூ போன்று, நீர் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் பூவுக்கு பயமே இல்லை. ஏனென்றால் அதுக்கு மிதக்கும் சக்தி இருக்கிறது. இங்கே காட்டிலே இந்த யானை கூட்டம்
மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அவைகளும் மகிழ்ச்சியாக இருப்பதால் தான் இப்படி ஓடி விளையாடி கொண்டிருக்கின்றன. இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், இயற்கையோடு இருப்பவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள். இயற்கை அதாவது நல்லதை ரசிக்கும் என்னுடைய கண் இயற்கையோடு அமைந்திருக்கிறதால் நானும் அதை மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். எனவே நாம் இந்த வாழ்க்கையில் இயற்கையை ஒட்டி வாழ ஆரம்பித்தால் என்றும் ஆனந்தமாக இருக்க வேண்டும், அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற வகையில் இந்த குரு அமைந்திருக்கிறது. இங்கே குருவின் பாதங்கள் நமக்கு தெரியும். தாய் தந்தை குரு, அதற்கு பின் ஞானத்திற்கு ஒரு குரு தேவை. ஏனென்றால் பல கேள்விகளே நமக்கு வராவிட்டால் மற்றவர்கள் சொல்வதை உண்மை என்று நம்பிவிடுவோம். அதனால் ஞானத்துக்கு இருக்கும் குருவை, அவருடைய பாதத்தை மதிப்பது என்பது நமது பாரதிய பண்பாடு. ஸ்ரீ மகாமாயா சர்வ ஆத்ம ரட்சகி. இங்கே மேலே பான்பு இப்படிப்பட்ட குகை கோயில் போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட மகாமேரு பக்கத்தில் நாம் பூஜை செய்யும் போது நமது கர்மாக்கள் அந்த நெருப்பினால் எரிக்கப்படுகிறது. பின்பு இங்கே கொட்டும் அழகான நீர் போன்று தேவர்களின் ஆசீர்வாதத்தால் நாம் சக்தி படைத்தவர்களாக மாறுகிறோம். அப்படியே மேலே செல்லும்போது அந்த மகாமாயி சர்வாத்ம ரட்சகியே நாம் குழந்தையாக, அம்மா என்னை குழந்தையாக்கு என்கிறோம், அவளும் நம்மை குழந்தையாக்குகிறாள். இந்த வாழ்க்கையில் நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் வேண்டியவர்களை புரிந்து கொண்டு வேண்டாதவர்களை தவிர்த்துவிட்டு வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக வாழ கற்றுக்கொண்டு விட்டால் இந்த மகாமாயின் அருள் நமக்கு கிடைத்து விட்டது என்று கூறலாம். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை கையில் வச்சு விளையாடுவேன், சிரிப்பேன், விளையாடுவேன், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதே இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய தாத்பரியத்தையே கொடுக்குற மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் சிரிச்சிருந்தா மாதிரி ஒரு முகம் இருக்கு, அதை சுற்றி 6 ரெக்க மாதிரி இருக்கு, காற்று வந்த உடனே சுற்றுது. இந்த சாதாரண குழந்தைகள் விளையாடுற ஃபேன் என்ன கற்றுக் கொடுக்கறதுனா, காற்று என்ற தெய்வம் நம்மை என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வந்துட்டே இருக்கோம். நம்ம அதை வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஏற்றுண்டு வாழறோமோ அதுக்கேற்ற மாதிரி மகிழ்ச்சி அமையும். அதனால் இனிமேல் வாழ்க்கையை முழுமையாக ஏற்று வாழ ஆரம்பித்தால் நாம் என்றும் ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு காட்டுறது. இந்த தாமரையை பார்த்த உடனே மனசுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு தாமரைன்றது ஒரு குளத்தை பார்க்குறம வழியே குளத்துக்கு அடியில் இருக்கிற சேற்றை பார்க்கறது இல்லை. அது அந்த சேற்றுக்குள்ளேருந்து வருது. நம்ம சேருனால காலை வைக்க மாட்டோம், ஆனால் அது சேத்துக்குள்ளே வருது. ஆனால் எப்படி தெரியுமா வருது? சேத்துக்குள்ளேயே இல்லை, சேத்துக்குள்ளேருந்து மேலே தண்ணியெல்லாம் பண்ணிட்டு மேலே வருது. மேலே வந்த உடனே அதுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச உடனே அது கண்டதையும் பார்க்கல, நேராக சூரியனை பார்க்குது. ஏன்னா சூரியனை பார்க்கும் தாமரை. அப்படி அந்த சூரியனை பார்த்த உடனே அந்த தாமரையுடைய வாழ்க்கையின் நோக்கம் ஃபுல்லாக கிடைச்சா மாதிரி அது ஆனந்தமாக இருக்குது. அழகான கிருஷ்ணர், நிறைய பொம்மைகள்லாம் இருக்குது, மரபாச்சி பொம்மைகள் இருக்குது, செட்டியார் இருக்காரு, ஆன்லைனில் வச்சுட்டு இருக்கிறதால அவர் வேற ஏதோ வச்சுருக்காரு. ஏன்னா எறும்புலாம் வந்துடும் கொலுவில்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் கோடவுனில் ஸ்டாக் பண்ணிட்டார். இப்படியே பார்க்கும்போது சாதாரணமாக தெரிகிற இந்த பொம்மை அம்மா குழந்தை. அந்த அம்மா குழந்தைக்கு கீழே அம்மாவுடைய வயத்தில் அந்த கர்ப்பமாக இருக்கிற அம்மா மாதிரி ஒரு தாத்பரியம். அந்த ஷேப் வந்து பிரபஞ்சத்தை காட்டுறது. அதாவது ஒரு குழந்தை, அதாவது நம்மெல்லாம் பிரபஞ்சத்தின் தத்துவத்தோட பிரபஞ்சத்தின் சக்தியோட ஒரு அம்மாவுடைய வயத்துலேருந்து பிறக்கிறோம் அப்படின்னு காட்டுறது. அந்த அம்மா இதையெல்லாம் உணர்ந்து அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சியாகவும் சக்தியாகவும் ஆனந்தமாகவும் ஆற்றலோடு இருக்கணும்னு வளர்க்குறா. அப்படிப்பட்ட அந்த வளர்ந்த குழந்தை திருமணமாகுது. இந்த 2 பேரை பாருங்க, 2 பேரும் வச்சுட்டு கைப்பிடி வச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இடத்துல இப்படி கோல்டன் பால் கிடைச்சிருக்கு. இதனுடைய தாற்பயம் என்னன்னா, ஒரு மேரேஜ் இது எந்த உறவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டாக ஒருவர் நன்றாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து விட்டால், அப்படி சேர்ந்து இந்த ஆணும் பெண்ணும், அதாவது இப்படி தாயும் தந்தையும் அப்படின்னு வச்சுக்கலாம், அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்ததால அவங்களுடைய சக்திகள் ஒன்றாகி கோல்டன் பால் போல அவர் வாழ்க்கையில்
ஒன்றுபட்டு வாழணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இது புரிய வைக்குது. இன்னொன்று பாருங்க, இங்கேயும் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் தான் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்க ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் அந்த அச்சீவ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அப்படியே கை காலெல்லாம் தூக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. இவங்க கையிலையும் அந்த மாதிரி ஒரு பால் இருக்கு. பட் அதுக்கு சுற்றி ஒரு ப்ளூ கலரில் இருக்கு. இது என்னன்னா, அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக பாடுபட்டாங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே அவர்கள் வெற்றிகரமானவர்களாக வாழக்கூடிய தகுதியை பெற்றிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை பாரதிய கலாச்சாரத்தில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல் ஸ்டெப்பு போனீங்கன்னா ஒரே குருக்களுடைய பொம்மையா இருக்கு. எல்லாமே குருக்கள், அதாவது ஞானிகள், சித்தர்கள், வழிகாட்டிகள். விவேகானந்தர் இருக்கார், ராகவேந்தர், திருவையார் அவர் இருக்கார். பாட்டு, நமக்கு பாட்டு பிடிக்கிறது, பாட்டால் பரவசப்படுத்தலாம். இப்படி ஒவ்வொருவரும், சாய்பாபா இருக்கார், இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்கார். எல்லாருமே குரு. யாரெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க அனைத்து பேருமே குரு. அதால தான் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மான்னு வராங்க, குருன்னு வராங்க. அண்ணன் கூட குருவா இருக்கலாம், அக்கா கூட இருக்கலாம், தங்க கூட இருக்கலாம், தம்பி கூட இருக்கலாம், நண்பன் கூட இருக்கலாம். யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு வழிகாட்டுறாங்களோ குரு, அவங்கள மதிக்கணுன்ற கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பு. தசாவதாரத்தின் தாத்பரியத்தை நம்ம படிச்சுட்டா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், எந்த நிலையிலும் ஜெயிக்க முடியும்னு காட்டக்கூடிய அவதாரங்கள் தான் தசாவதாரம். இப்படியே நம்ம மேலே போகும்போது திருப்பியும் தத்தாத்திரேயர் வரார், அம்பாள் வரா, நரசிம்மர்னா நமக்கு பயப்படுவோம் இல்லையா? இங்க பாருங்க, நரசிம்மர், யோக நரசிம்மர் வரார். அதாவது நியாயமாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் கரெக்டாக இருக்க வேண்டும் என்ற தாத்பரியங்களுக்கு எடுக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் யானையை வதம் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நமக்குள்ள இருக்கிற ஈகோவால தான் இந்த பிரபஞ்சத்திலே அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம். வேற எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஒன்று என்னுடைய ஈகோவால, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஈகோ தான் ப்ராப்ளம். அதாவது தான் சிவபெருமான் என்ன பண்றார், யானை போல பயங்கரமாக இருக்கும் அந்த ஈகோவை மட்டும் நீங்க கரெக்டாக வச்சுட்டா வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு காட்டுறார். அந்த நிலையில சரஸ்வதி, பிரம்மா, லக்ஷ்மி, விஷ்ணு, சிவபெருமான், பார்வதி அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு உயர்ந்த நிலை, அதாவது ஒரு உயர்ந்த ஞான நிலை கிடைக்கிறது. இந்த ஞான நிலையோடு அப்படியே மேலே போகிறோம். அம்பாள், வராகி, காயத்ரி தேவி, அம்பாள், அம்மன், சமயபுரம் அம்மன். இங்கே அம்பாள் வந்து சிவபெருமானோட இருக்கார். மேலே திருப்பியும் கைலாயம். இங்கே லக்ஷ்மி வராகர், நமக்கு பூமாதேவி. நமக்கு எப்படி பிரபஞ்சத்துக்கு தாய் மாதிரி பூமியை, அதாவது இந்த பூமியில பாருங்க, நம்ம நிற்கிறோம், இந்த மேலே நடக்கிறோம், குதிக்கிறோம். அப்படின்னா இதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி அந்த பூமாதேவிக்கு இருக்கு. அப்படின்னா எவ்வளோ உயர்ந்தவள் அப்படின்னு நம்ம நினைத்தால்தான் நம்ம வாழ்க்கையை புரிந்துக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் வராகர் வந்து அந்த அவதாரம் எடுத்தார். வெங்கடாதிபதி, பத்மாவதி, விட்டலா. விட்டலா தெரியும், பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. சரஸ்வதி, ராம பெருமான். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு படமாக பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்களா, ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர். ராமர் மாதிரி சக்தி வாய்ந்தவர் கிடையாது, லக்ஷ்மணன் மாதிரி சக்தி வாய்ந்தவன் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அவையில பெரிய பெரிய குருலாம் இருந்திருக்கா. தசரதரே ஒரு குரு, அப்பாவே ஒரு மாபெரும் குரு, யாரோலாம் இருந்திருக்காங்க சபையில. ஆனா விஸ்வாமித்திரர்கிட்ட போய் ஏதோ கத்துக்கிறார். அப்போ வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், நல்லதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், நல்லதை சொல்பவர்களை மதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய அளவுல அந்த பொம்மை இருக்கு. சக்கரத்தாழ்வார், சத்யநாராயண பூஜை. நம்மளுடைய பாரதிய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த சத்யநாராயண பூஜைக்கு மகத்துவம் தெரியும். இங்க லக்ஷ்மியும் விஷ்ணுவும் எப்படி, அர்த்தநாரீஸ்வரர் இங்க இருக்கார் பாருங்க, அர்த்தநாரீஸ்வரர் இங்க இருக்காரோ அதே மாதிரி அங்க லக்ஷ்மியும் சிவபெருமானும் இருக்கார். லக்ஷ்மி நாராயணராக காட்சியளிக்கிறார். பார்த்தசாரதி, நாம் இருக்கிற சென்னை காக்கிற கிருஷ்ணர், அதாவது யூகத்தால் வியூகம் அமைத்து தர்மத்தை ஜெயிக்க வைத்த மகா சக்திசாலி பார்த்தசாரதி இருக்கார். மேல லக்ஷ்மி நரசிம்மர், உடுப்பி கிருஷ்ணர்,
அங்க கிருஷ்ண பெருமான் எந்த குழந்தைய பார்த்தாலும் அது கிருஷ்ணராகவும் முருகராகவும் இருக்கும்போது எப்படி ஆனந்தமா இருக்கு, அதே மாதிரி அம்மனை பாலாவை பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கு. ஏன்னா ஈகோவே இல்லாம நம்ம இருக்கணும்னா ஒன்று தெரிஞ்சதை கொடுத்துடணும், தெரியாததை ஒத்துக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சா போகிறோம் அப்படின்றது தான் அந்த குழந்தைகள்லாம் காட்டுது. அங்க மேலே பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தனம் பண்ற கிருஷ்ணர் வாழ்க்கையில கெட்டதை அழிக்க தெரியணும், கெட்டதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக காளிங்க நடத்தின கிருஷ்ணர். அங்க பகவான் வெங்கடாஜலபதி மூஞ்சல்ல இருக்கார். ஸ்ரீநாத்ஜி கிருஷ்ணருடைய இன்னொரு ரூபம் குஜராத்தில் இருக்கார். அங்கே ரங்கநாதர் ஆக்சுவலாக ரங்கநாதர் சொல்லக்கூடாது, நரசிம்மர் ரங்கநாத கோலத்தில் இருக்கார். அப்படியே பார்த்தீங்கன்னா மகாமாயி விஸ்வரூபிணி எல்லாத்தையும், அதாவது எப்படி ஒரு ஒரு கரு உருவாகிறதுக்கு தாய் முக்கியமோ, இந்த பிரபஞ்சத்தின் அஸ்திவாரம் அப்படின்னா பிரபஞ்சத்தாய் விஸ்வரூபிணி. இங்க மகாமாயி அஷ்ட ஐஸ்வர்ய சர்வமங்கல சௌபாகிய ஆரோக்கிய ஆனந்த வித்யாலட்சுமி, ஒருத்தருடைய வாழ்க்கையில தேவையானது எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம். இந்த 3 தெய்வங்களும் லக்ஷ்மி, துர்கை, சரஸ்வதி என்ற ரூபத்திலோ, இன்னும் நித்யாதேவிகள் என்ற ரூபத்திலும், இன்னும் பல்வேறு நவராத்திரி தேவிகள் என்ற ரூபத்திலும், அம்பாள் எல்லாம் ஒவ்வொரு ரூபத்திலும் நமக்கு காட்சி அளித்து, இந்த நவராத்திரி தினத்திலே அனைவரும் விரதம் இருந்து உண்மையை மட்டும் கற்றுக்கொண்டால் அவளுடைய முழு ஆசையும் பெற்று அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும் என்பதை காட்டக்கூடிய அமைப்பிலே இவை அனைத்தும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம மகாமாயி பிரபஞ்ச தேஜஸை அடக்கிய குகைக்குள்ள வந்திருக்கோம். இதையெல்லாம் நான் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு இதுக்கு மீனிங்கே தெரியாது, அது தானாகவே என்கிட்ட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுறது. அதனால் இந்த மிஸ்டிக்கல் கேவுக்குள்ளே, அந்த குகைக்குள்ள இந்த ஸ்ரீ டிவி மூலமாக பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே இந்த சக்தி போகணுன்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அன்பு லவ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த அன்புன்றது லேசர் கதிர்களால் ஜொலிக்கிறது. ஆனால் நீங்கள் கை வச்சு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ சூடாக இருக்கும்னு. பாருங்க, தொட்டுட்டாரு, கையே சுட்டுன்னு இருக்காரு. ஸோ அன்புன்றது சரியான நிலையில் வைத்து கொண்டு இருக்கும்போது தான் அது ஆனந்தம். அதில் தவறு பண்ணிட்டோன்னா அது கஷ்டமான ஒரு நிலையை கொடுக்கும். அதனால் இந்த அன்பின் தாத்பரியத்தை உணரணும்னா பாரதிய கலாச்சாரத்தில் இருக்கிற நட்பண்புகளை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் உண்மையான அன்பை நம்ம பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு இந்த குகை கோயில் ஸ்டார்ட் பண்ணும்போது அன்பை பற்றி காட்டுது. இப்படியே நீங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இது ஒரு மாய உலக வாழ்க்கையில் இங்கே பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, நாராயணியம், துர்கா சப்தசதி, பாமாலை, என்னென்னமோ இருக்கு, யஜுர், ருக்கு, சாமவேதம், அதர்வேதம், என்னென்னமோ புக்ஸ் எல்லாம் இருக்கு. இவைகள்லாம் நல்ல வழியில வாழ கத்துக்கிறவங்களுக்கு
பிரபஞ்சமே வந்து உதவும் அப்படின்றத உணர்த்துற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்களா, இந்த முகத்து மேல இருந்து ஜலம் கொட்டுறது. இந்த குகை கோயிலுக்குள்ள வரவங்களுடைய அத்தனை எண்ணங்கள், மைண்ட் மட்டும் இல்லை, அவர்களுடைய கர்மாவை கூட இந்த குகை கோயில் சக்திகள் கரைத்து அவர்களை உன்னதமாக மாற்றும் அப்படின்னு காட்டுறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு, அவருக்குள்ள ஒரு மகாவிஷ்ணு குட்டியா இருக்கார். அது வேற யாரும் இல்லை, தெய்வமே நம்மளை தெய்வமா பார்க்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம நட்பண்புகளை மெயின்டைன் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதியுடைய கல்யாணம். இந்த வெங்கடாஜலபதியுடைய கல்யாணம் என்ன காட்டுறதுன்னா, வாழ்க்கையில உண்மையோடு, நன்மையோடு, உண்மையான அன்போடு, நல்ல ஆற்றலோடு, அரவணைப்போடு, இயற்கையை ஒட்டி வாழ கற்றுக்கொண்டால் தெய்வமே வந்து வாழ்த்தும் என்பது போல இந்த படம் நம்மளை காமிக்கிறது. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பரவசத்தோட பார்க்கும்போது அம்பாள் இந்த கோயில்ல அஷ்ட ஐஸ்வர்யம், சர்வமங்கலம், சௌபாகியம், ஆரோக்கியம், சுபிக்ஷம், ஆனந்தம் அப்படின்னு ஆசீர்வாதத்தோட உள்ள என்டர் பண்றோம். இப்படி பார்க்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு. இது இப்படி ஒரு ஆனந்தத்தோட நம்ம பார்க்கும்போது மேல கருட பகவானே வந்து நம்மளை வாழ்த்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம கீழே பார்க்குறோம். இங்க பாருங்க, கிறிஸ்டல்ல எத்தனை பிள்ளையார் இருக்காரு பாருங்க. விக்னங்களை தீர்க்கும் பிள்ளையார் முதல்ல இருக்கார். 5 தலையோட பிள்ளையார் இருக்கார். விதவிதமான பிள்ளையார்லாம் இருக்கார். இந்த கிறிஸ்டல் பிள்ளையார் பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் இவைகளெல்லாம் என்ன சொல்றதுன்னா, ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கையோடு சரணாகதி என்ற நிலையில் நாம் தெய்வத்திடம் அடைந்து விட்டால் நாம் நிச்சயமாக சக்தி பெறுவோம் அப்படின்னு காட்டுறது. இந்த மனநிலையோட நம்ம எப்படி இருந்தால் தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இங்க அழகா ஒரு குழந்தை விளையாடுறது. மேலே வைரம் வைடூரியங்கள்லாம் ஜொலிக்கிறது. வைர வைடூரியன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கோன்றத பார்க்கக்கூடாது, எப்படி இருக்கணும்ன்றத பார்க்கணுன்றது இந்த குழந்தை சொல்றது. ஸோ நம்ம தெய்வத்தை உணரணும்னா தெய்வத்துக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்ற மனநிலையில நம்ம அப்படி உள்ள போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் சால கிராமம். ஒவ்வொரு சால கிராமத்தை பத்தி என்ன சொல்றது, எல்லாரும் நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கையில ஒரே ஒரு சால கிராமத்தை எடுத்து 1 மணி நேரம்லாம் பேசுவாங்க. நான் ஆரம்பிச்சா என்னைக்கு முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. இங்க நரசிம்மர் சால கிராமம், சக்கரத்தாழ்வார் சால கிராமம்னு இஷ்டத்துக்கு சால கிராமங்கள் இருக்கு. ஸோ இந்த சால கிராமங்கள் இங்க பாருங்க, தசாவதாரம். தசாவதாரத்தை பார்க்கும்பொழுது அங்க மச்சாவதாரமா இருக்கட்டும், கூர்மமா இருக்கட்டும், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமம், ராமம், கிருஷ்ணர், பலராமர், அதுக்கப்புறம் கல்கி பகவான். இங்க கிருஷ்ணருக்கு அப்புறம் ஏன் பலராமரை வச்சிருக்கேன் அண்ணனா இருந்து அப்படின்னா, கிருஷ்ணரை தெரிஞ்சுட்டாதான் பலராமனையே தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுக்காக இப்படி அத்தனை அவதாரமும் இருக்கு. அங்க பத்ரி நாராயண பகவான் அங்க காட்சியளிக்கிறார் யோக கோலத்துல. எப்படி சிவன் தானே நம்ம யோகத்துல பாக்குறோம், ஆனா கையில் நீங்க பாத்தீங்கன்னா இமயமலையில பத்ரி நாராயணரும் யோக கோலம், சிவபெருமானும் கேதார்நாத்ல யோக. இந்த யோக கோலம் தான் வாழ்க்கையின் மிஸ்டிக்கல் டெக்னிக் அப்படின்ற மாதிரி இது காட்டுறது. இந்த நிலையில நம்ம இங்க சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயரை பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி பவ்யமா இருக்காரு பாருங்க. ஸோ வாழ்க்கையில ஈகோ வராமல் இருக்கணும்னா நம்ம பவ்யமா இருக்க கத்துக்கணும் அப்படின்றத அவர் காட்டுறார். இப்படி ஒவ்வொரு சால கிராமம் என்ன பண்றது, நான் ஒரு சால கிராமத்தை மட்டும் எடுத்து காட்டுறேன். இது நரசிம்மர் சால கிராமம். இதுல இன்னொரு பக்கம் லக்ஷ்மி நாராயணர் சால கிராமம். இந்த சால கிராமத்துடைய சக்தி, பலன், பெனிஃபிட்னா ஒரு 10,000 லிஸ்ட் நான் போட்டுட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சால கிராமத்தை பார்க்கும்போது சிவன் இதுன்னு விஷ்ணு மட்டுமா அப்படின்னு கேட்டா, விஷ்ணு சிவன் எல்லாம் குழந்தைத்தனமானது. தெய்வம் ஒண்ணுதான். நீங்க அம்பாலாவும் பார்க்கலாம், பகவான் பகவதி. அப்படி பார்க்கும்பொழுது இங்க பாருங்க, இதுக்குள்ள சிவலிங்கமே இருக்கு. எப்படி ஃபார்ம் ஆகும், எப்படி ஒரு பூச்சி எப்படி போய் கிரியேட் பண்ணும், இப்படிலாம் பார்க்கும்போது அப்படியே பரவசம் வந்துடும் நமக்கு. ஒரு சாதாரண பூச்சிக்கு இவ்வளோ சக்தியா அப்படின்னு நினைக்கும்பொழுது நம்ம ஆச்சரியப்படுவோம். இப்படி பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் நம்ம கிட்ட எவ்வளவு சக்தி இருந்தாலும் அது உண்மையாக இருந்தால் பராக்கிரமத்தோட வாழ்வோம். இங்க பாருங்க, சிவபெருமானுடைய
ஈட்டி அவருடைய ஈட்டியை எரிஞ்சாருன்னா எப்படி ஒரு சக்தியா போகுன்றதை காட்டுறதுக்காக இப்படியே சுத்தி பாருங்க, இங்க கூட பார்க்கலாம், சுத்தி சுத்தி போகும். இப்படி அத்தனை பராக்கிரமங்களையும் அடங்கி இருக்கிற சாலகிராமம் ஒரு மகத்தான சக்தி அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இங்க பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர், வராகர், இப்படி ஒவ்வொரு சாலகிராமமும் இங்க இருக்கு. இதுல நம்ம கண்ணுக்கு அழகுபடுத்துற மாதிரி இந்த பாருங்க, இது ஹார்ட் ஷேப்ல இருக்கு. அதாவது அதுல லட்சுமி நாராயணர் இருக்கார். என்ன சொல்றதுன்னா, உண்மையான அன்பு மட்டும் இருந்துட்டா கடவுளே உங்ககிட்ட வந்துடுவேன், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக அமைஞ்சத மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், அங்க வேதம், 4 வேதங்களோட பகவான் இருக்காருங்க. இப்படி இங்க வந்து எப்படி நம்ம கைலாசம் பார்த்தோமோ அத மாதிரி வைகுண்டத்துல பகவான் மேல எல்லாம் மயில் இறகு எப்படி காத்துல எப்படி ஆடின்னு இருக்கு, அந்த மாதிரி நம்ம மனசு நிம்மதியில இருக்கும்போது தான் இப்படி ஆனந்தமா இருக்கும். இப்படி ஆனந்தமா இருந்தா பகவான் இருப்பார் அப்படின்றத காட்டுற மாதிரி இது அமைப்பு இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன சாலகிராமம். ஒவ்வொன்றுத்துக்கும் இவ்வளோ சக்தி இருக்கு. இதை பத்தி நான் 2 மணி நேரம் இல்லை, 2 நாள் இல்லை, 2 வருஷம் கூட பேசலாம். இங்க பாருங்க, மார்பிள் கூட இருக்கு உள்ள. இது பாருங்க, சாலகிராமத்துக்குள்ள தங்கம் இருக்கு, சாலகிராமத்துக்குள்ள கிறிஸ்டல்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்குமோ. அதாவது எப்படி சாலகிராமத்தின் மகிமையை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் குழந்தை மாதிரியே ஏன் பேசுறேன்னா, அந்த அளவுக்கு இருந்தா போறோம், வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைஞ்சிடலாம். இப்படி சாலகிராம தரிசனத்தை, இத்தனை சாலகிராம தரிசனத்தை நம்ம பண்ணும் பொழுது, இதுக்கு முன்னாடி வெங்கடாஜலபதி, இங்க சின்ன சின்ன சின்னதா பகவான், ஒவ்வொரு பகவான், எத்தனை பகவான் இருக்கார், மகாலட்சுமி இருக்கா, சிவன் இருக்கார், காளி இருக்கா, ஒவ்வொரு அம்பாலும் இத்திலூண்டு இத்திலூண்டு ஷேப்ல இருக்கார். மாயை மாதிரி கிருஷ்ணர் மேலேந்து வந்து இறங்குற மாதிரி கிருஷ்ணர் இருக்கார். ஸோ லக்ஷ்மி வராகர் பாருங்க, இத்திலூண்டு லக்ஷ்மி வராகர். இது கிருஷ்ணர் இல்ல, பிள்ளையார், பால விநாயகர். இப்படி அப்படியே ஜாலியா இருக்கும். என்னடா அது இத்திலூண்டுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 5 தலையில பிள்ளையார். இவ்வளவு தூரம் ஆசையா ஒருத்தர் பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு சக்தி இருக்கும். நம்ம எவ்வளோ ஆசையா இருந்தா இந்த சக்தியெல்லாம் பெறலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் மூன் ஸ்டோன். இந்த மூன் ஸ்டோன் பாருங்க, அவர் பக்கத்துல லைட் அடிக்கும் போது எப்படி ஷைனிங்கா இருக்கு. இது நம்ம மைண்டை கிளன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி. இதெல்லாம் கிறிஸ்டல் பிரமிட்ஸு, இதெல்லாம் வேண்டு, இதெல்லாம் உடம்புல இருக்கிற சக்கரத்துல இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியவை. இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும், இது ஒவ்வொரு கிறிஸ்டலை எடுத்துட்டு, இந்த கிறிஸ்டலை எடுத்து நான் பேச ஆரம்பிச்சா 10 நாள் பேசலாம். இதெல்லாம் 1 நாள் 2 நாள்ல உருவால, லட்சம் வருஷமா, லட்சம் டிகிரி சென்டிகிரேட்ல தானா உருவாகின ஒரு மகத்துவமான சக்தி படைத்த பகவானுடைய அம்சங்கள். ஒரு அறிவு தான் இதுக்கு, ஒரு அறிவுக்குள்ள சக்தின்னு வச்சிருக்கோம். அப்ப பகவான் என்ன நினைப்பார், நமக்கு எவ்வளவு சக்தி கொடுத்துருப்பார், அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த டால்பினை பாருங்க, எவ்வளவு அழகா மேல ஆசையா ஜாலியா ஒரு மியூசிக்கோட இருக்கு. அது போடுற ஒரு மியூசிக்ல திமுங்கலம் ஓடி போயிடும், சுறாமீன் ஓடி போயிடும். அப்போ வாழ்க்கை மாயை இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது. அந்த மாயையில் எப்படி வாழணும் அப்படின்னு கத்துக்க கொடுக்கறதுக்கு தான் பகவான் வந்து இந்த டால்பினை உருவாக்கினாரோ அப்படின்னு தோன்றது. இங்க பாருங்க, இந்த கல் சாதாரண கல், எல்லாரும் வெயிட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் வெயிட்டா யூஸ் பண்ணல, என் வாழ்க்கையை லைட் ஆக்கிறதுக்காக இதை கண்டுபிடிச்சேன். எல்லாருக்கும் இந்த கருப்பு நல்லா தெரியும், வெள்ளை டக்குன்னு தெரியாது. ஆனா வெள்ளையும், இந்த நான் சொன்னதுக்கு அப்புறம் கருப்பும் வெள்ளையும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா உள்ள இருக்கிற மஞ்சள் தெரியாது. ஸோ பகவானுடைய சக்தி உள்ள இருக்கு. கருப்பை பார்த்துட்டே இருந்தா மாட்டின்றுவோம், ஒயிட்டை பார்த்துட்டே இருந்தா அந்த சக்திக்குள்ள போவோம் அப்படின்னு ஒரு சாதாரண, நான் வாங்கும்போது இதனுடைய விலை என்ன ஒரு 150 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ விலை இருக்குன்னு தெரியாது, இல்லை இருக்கான்னு கூட தெரியாது, இது மாதிரி இருக்கான்னு கூட தெரியாது. அதனால இங்கே இருக்கிற கலெக்ஷன்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட வாங்கினது கூட இருக்கு, 40 வருஷம் முன்னாடி வாங்கினதுலாம் இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் நான் தேடினதுலாம் இருக்கு. இதெல்லாம் திருப்பி கூட கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த பிரபஞ்ச சக்தியே காட்டக்கூடிய சக்தியா அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த ஆமையை பார்க்கும்போது நம்ம கத்துக்க வேண்டியது வாழ்க்கையில பொறுமை. பொறுமையை கத்துண்டா இந்த அன்னம் மாதிரி நம்ம கான்டம்ப்ளேட் பண்ணக்கூடிய சக்தியை அடைவோம். என்ன,
இந்த கான்டம்ப்ளேட் பண்ற சக்தி அடைஞ்சாதான் எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய்ன்னு நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பல்வேறு சக்தியை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் லக்ஷ்மியுடைய அம்சம். அதாவது நம்ம மகாமேரு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்ரீசக்கரம் மாதிரி இதெல்லாம் லக்ஷ்மியுடைய அம்சம். இது எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு முன்னாடி, இங்க நம்ம வாழ்க்கையே ரெண்டு தேவைப்படுறது. ஒன்று பணம், இன்னொன்று ஆரோக்கியம். இவை ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் ஆனந்தம் அப்படின்றத இந்த கலர் கலரான பொம்மைக்கு மேலே அவர் இருக்கார். அதே மாதிரி அந்த கலர் கலருக்கான பொம்மைக்கு மேலே இருக்கிறது லிங்கம். அது என்னடானா, நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களை எல்லாம் சரியான நிலையில் பேலன்ஸ் பண்ணிட்டா நம்ம சிவலிங்க நிலவுக்கு போக முடியும். இந்த வாழ்க்கையில் பக்கத்தில் ஷைனிங்காக நிறையா இருக்குது. அதனுடைய விலை முக்கியம் இல்லை. ஒரு லைட் அடிக்கும் போது இவ்வளோ சக்தி கொடுக்குறது. ஒரு சாதாரண வீடுக்கெல்லாம் இவ்வளோ சக்தி இருக்குன்னா நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில் லைட்டு கொடுக்கணும் அப்படின்றத அவைகள் சொல்லி கொடுக்கின்றன. இப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே போனோம்னா, இங்கே பிள்ளையார் இருக்கார், அண்ணா இருக்குது, பிள்ளையார் இருக்கார், அண்ணா இருக்குது, அப்படியே போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த வாட்டருடைய சத்தம். இங்கே வாட்டருடைய சத்தம் கேட்கறது இல்லையா, இந்த வாட்டருடைய சத்தத்தில் எப்படி அந்த லிங்கம் எப்பயுமே இருக்கோ, அதை மாதிரி பகவானுடைய அருளோல் நம்ம தொடர்ந்து இருந்தால் எப்படி அந்த ருத்ராட்சம் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சத்துக்கு மேலே தங்க லிங்கம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி பகவானுடைய கையில நம்ம தங்கமா ஜொலிக்கணும்னா இந்த வாழ்க்கையில சரியான முறையில் வாழக்கூடியதை கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்படியே பாருங்க, கீழே வாட்டர் ஃபால்ஸு, லிங்கத்துலேருந்து ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இதனுடைய சத்தம், சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகள். அதனால் இயற்கைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பகவான் கூடவே இருப்பான்றதை காட்டுற மாதிரி அங்கே மதக்கிறது ஒரு கல். அது ராமர் கட்டுறதுக்கு ஸ்ரீலங்கா போகிறதுக்காக யூஸ் பண்ண கல். அது தண்ணியில் மதக்கிறது. பக்கத்துலேயே ஒரு களிமண்ணில் நானே பண்ணது, இதுவும் மதக்குது. அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அதுவும் மதக்குது. இப்போ என்னடா டிஃபரன்ஸுனா, அந்த நானே பண்ண களிமண்ணில் பண்ண முட்டை இதை கீழே போட்டால் உடஞ்சி போயிடும், அந்த முட்டையை போட்டாலும் உடஞ்சி போயிடும். ஆனால் முட்டை இயற்கையாகவே வந்தது, களிமண் நான் செயற்கையாக பண்ணது. ஆனால் அங்கே இருக்கிற பகவான் ராமர் யூஸ் பண்ண அந்த கல் அது கடலில் அது வளர்ந்து பின்பு காய்ந்து என்றுமே மிதக்கும் சக்தியே அடைஞ்சிருக்கு. அதை கீழே போட்டு உடைச்சா கூட ரெண்டாலும் முதக்கும். ஆனால் முட்டை இப்போ நம்ம முட்டை, அதாவது ஒரு எக்குலேருந்து தான் உருவாகி இருக்கோம் அம்மா வயத்தில். ஸோ நம்ம எப்படி நம்மளை சரியான முறையில் உருவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உருவேற்றி கொண்டே இருந்தால் அந்த பகவான் ராமர் யூஸ் பண்ண கல் மாதிரி வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நம்ம ஜெயித்து கொண்டே இருப்போம் அப்படின்ற தத்துவத்தை இவைகள் காட்டுகின்றன. இந்த அம்பாள் குழந்தை மாதிரி வச்சுட்டு இருக்கார். அம்பாள் கிட்ட இருக்கிற குழந்தை எப்படி தனியாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அம்பாள் கூட தான் இருக்கணும்னு இல்லை. நம்ம வாழ்க்கையில் எந்த ஏஜில் இருந்தாலும் நம்ம குழந்தை தான் அம்பாளுக்கு. அதை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காக தான் இங்கே குகை அமைப்பு இருக்குது. இதெல்லாம் சக்தியின் ஸ்வரூபம். இதெல்லாம் பூமிக்கு அடியில் பல்லாயிரம் லட்சம் வருஷத்துக்கு அங்கே பாருங்க, கர்ப்பம் மாதிரியே இருக்குது பாருங்க. குழந்தை வயத்துக்குள்ளே இருக்கிற கர்ப்பலிங்கம் மாதிரியே இருக்குது. ஒவ்வொன்றும் எப்படி ஜொலிக்கிறது. அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு சரியான நோக்கோடு இருந்தால் எப்படி இந்த கிறிஸ்டல் கிளஸ்டர்ஸ் எல்லாம் ஷைனிங்காக இருந்தோ நம்மளும் வாழ்க்கையில் ஷைன் ஆகும்னு காட்டுறது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே புத்தர் மாதிரி ஒரு முகம் இருக்குது, அது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பக்கத்தில் பேம்புடைய கால் பகுதி இருக்குது, பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் மண்டவோடு மாதிரி இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது, மேலே பெல் மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்னமோ முகம்லாம் இருக்குது. இது என்னென்னா, இது ஒரு மாய உலகம். இந்த உலகத்தில் மாய பின்னாடி நம்ம போகக்கூடாது. அம்பாள் பின்னாடி போயிட்டோம்னா நமக்கு தெரிய வேண்டாததுலாம் தெரியாது, தெரிய வேண்டியது மட்டும்தான் தெரியும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அம்பாள் கிட்ட ஒரு பையன் கையை கூப்பின்னு நிற்கிறான். அம்மா நீயே எனக்கு வழிகாட்டுன்னு. அப்படி காட்டுறதுக்காக அங்கே பாருங்கள், 2 பாம்புக்கு நடுவில் அஸ்ட்ராலஜி சைனில் அங்கே இருக்கு இல்லையா, அது என்னன்னா நம்ம ஒரு கர்மாவால் தான் பிறந்திருக்கோம், இது ஒரு மாய உலகத்தில் தான் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் நீ என்னை பிடிச்சின்ட்டா நான் உன்னை வழிகாட்டி உயர்த்திடுவேன்னு சொல்கிற மாதிரி அம்பாள் அங்கே இருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு
இந்த கிறிஸ்டல் ஒவ்வொன்றை பற்றியும் பேசணும்னா அதனுடைய விலை முக்கியம் இல்லை, விலை ஜாஸ்தி தான். ஆனால் அதனுடைய சக்திகளை பற்றி பேசணும்னா 10 நாள் எடுத்துட்டா கூட என்னால். ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே இதுகிட்டேருந்து ஒரு சக்தி வந்திருக்கும், வந்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருங்க, வந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சக்திகள் படைத்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்துலேயும் இருக்கிற ஜொலிப்பு தெரிகிறது. இது அப்படியே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், கல் ஒவ்வொன்றும் கலர் கலர் ஸ்டோனாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோனும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகியிருந்தால் அதெல்லாம் ஜெம் ஸ்டோனாக மாறி இருக்கும். அப்படி இந்த கிளிஞ்சல் கருப்பு கலரில் இருக்கிற கிளிஞ்சல் எப்படி ஷைனிங்காக இருக்குது. அப்போது இது ஒரு சக்தி வாய்ந்த செடி. இதெல்லாம் இந்த மாதிரி கல்லெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் வெளிநாட்டில் எங்கேயெல்லாம் போகும்போது கடலில் கிடச்சிது. அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் என்னமோ சக்தி இருக்க மாதிரி இருக்குது. அப்போது இது வந்து முத்து இருக்குது பாருங்கள், கிளிஞ்சலில் முத்து இருக்குது. இப்படி இந்த ஒவ்வொரு சங்குக்கும் ஒவ்வொரு பவர். இதெல்லாம் வலம்புரி சங்கு, இதெல்லாம் அனுமான் சங்கு, ஒவ்வொரு சங்குக்கும் ஒரு பவர். இதை 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 லாஸ்ட் டைம்லாம் என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ பாருங்கள் இந்த சங்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சங்குக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, இப்படிப்பட்ட சங்கு சின்ன 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 சின்னதாக இருந்த சங்கு வளர்ந்து பயங்கரமான அந்த கடலுக்குள்ள பயங்கரமான மிருகங்களுக்கு நடுவில் தைரியமாக வளர்ந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. அது மட்டும் உயர்ந்தது மட்டும் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, மனிதன் அவன் செய்யும் கர்மாவோடு அவன் வேலை முடியறது. ஆனால் இந்த சங்கு இறந்த பின்பும் சக்தியாக இருக்கு. அப்போ இதனுடைய சக்தியை பாருங்க. நான் திடீர்னு எடுத்து ஊதுறேன். ஸோ இந்த சவுண்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அதனால தான் எல்லா தெய்வத்துக்கு கையிலையும் சங்கு இருக்குது. இந்த சங்குன்றது நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறது. இது பக்கத்தில் பாம்பு மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி டப்பாக்குள்ளே என்னென்னமோ இருக்குது அப்படின்னு நமக்கு தோன்றுறது. இதெல்லாம் என்னென்னமோ இல்லை. எப்படி பூமிக்கு அடியில் இருக்கிற கல்லை நம்ம பார்த்தோமோ, அதுக்கு சக்தி இருக்கா மாதிரி பார்த்தோமோ, பூமிக்கு மேலே செடியா கொடியா மரமாக வளர்ந்த ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் இருக்கிற இது விதைகளாக இருக்கலாம், கிளைகளாக இருக்கலாம். எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். பிரபஞ்சத்துக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் நமுத்து போல, உளுத்து போல, கெட்டு போல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 25 வருஷமாக என்கிட்ட இருக்குது. யாருமே நம்ப மாட்டோம். கல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். சங்கு இருக்குது, சங்கு மட்டும்தான் நினச்சோம். இந்த உளுத்து போகும்னு நினைக்கிற இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் கூட சக்தியாக இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் இவைகளுக்குள்ளலாம் இவ்வளோ சக்தி இருக்கா. ஒவ்வொரு பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளோ சக்தியை பகவான் கொடுத்துருப்பார். அந்த சக்தியை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் இந்த நவராத்திரிக்குள்ளே நம்ம தொடர்ந்து போயின்னு இருக்கோம். இந்த பாம்பை பார்த்த உடனே இங்கே பாருங்க, நரசிம்மர், இங்கே காலபைரவர், அங்கே காலபைரவர் முகத்தில், என்ன காலபைரவர் முகத்தில் அப்படியே பாருங்க, சுற்றி வெட்டி வேறு, கீழே மூங்கில் வேறு, இப்படி சக்தியாக இருக்கா. இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமே மிஸ்டிக்கலான விஷயங்கள். தர்வை புல், தர்வையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது சக்தியை பற்றி 10 வருஷம் எடுத்துக்கலாம், அவ்வளோ பவர்ஃபுல். இந்த வில்வக்காய், இது நாகலிங்க பூக்கா, இப்படி ஒவ்வொன்றுமே பயங்கர மிஸ்டிக்கலாக இருக்கக்கூடியது. இது நடராஜர், பின்னாடி லிங்கங்கள், எவ்வளோ லிங்கங்கள் இருக்குது. அப்படியே நம்ம மேலே முருகருடைய வேல், அப்படியே இங்கே லிங்கத்துடைய அவதாரம் பாருங்கள். ஒவ்வொரு லிங்கமும் மரகத லிங்கம். அதுக்கு சுற்றி இருக்கிற காய் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அந்த காய் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா அது கிடைக்கிறதே கஷ்டம். அதான் அப்படி இருந்தும் நான் அந்த காய் எப்படியோ கிடச்சிருக்கு நார்த் இந்தியாவிலேருந்து. இப்படி ஒவ்வொன்றுமே நர்மதா லிங்கம், தங்கலிங்கம், ஒவ்வொன்றுமே லிங்கங்களாக அமைஞ்சிருக்கு. மரகத லிங்கம், சிவசக்தி லிங்கம்,
இதெல்லாம் 10 இடத்துல இருக்கிற சிவனுடைய ரூபங்கள். இங்கெல்லாம் லிங்கம் தான், எல்லாமே லிங்கம் தான், அத்தனை லிங்கம். இது பிரமிடல் லிங்கம், இதெல்லாம் பஞ்சவர்ண லிங்கம். இந்த ஆமைக்கு மேல ஒரு குட்டி ஆமை இருக்கு. இந்த ஆமைக்கு மேல இருக்கிற குட்டி ஆமை என்னத்தை காட்டுறதுன்னா, இந்த பெரிய ஆமை இருக்கிறதால அந்த குட்டி ஆமை பயப்படாம தைரியமா மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி பகவானை கரெக்டா, அம்பாளை கரெக்டா பிடிச்சுட்டோன்னா அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்ன்றத தாத்பரியத்தை காட்டக்கூடிய அமைப்புல இவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா கிறிஸ்டல் லிங்கம். இதுல வந்து உங்களுக்கு அத்தனை 7 வர்ணமும் கிடைக்கும். இது மிஸ்டிக்கல் கிறிஸ்டல் பால். இது நம்ம மைண்டை உடனே காம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தது. இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டே வரும்போது இங்கே மேலே கேதார்நாத்தில் வந்து சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணுறார். கீழே அம்பாள் இங்கே வந்து ஆசீர்வாதம், வைஷ்ணவ தேவி ஆசீர்வாதம் பண்ணுறா. இங்கே அப்படியே போனால் கைலாஷ், மவுண்ட் கைலாஷ், அது கீழே மானசரோவர். இதெல்லாம் இந்த அமைப்பு எதுக்குன்னா, அந்த பக்கத்தில் பார்த்தா முக்திநாத்தில் பகவான் விஷ்ணு. அப்படியே பார்க்கும்போது வாழ்க்கையில் சிவா சிவா நாராயணா ஓம் சக்தின்னு சொல்கிறவங்களுக்கு தெய்வீகமாக அவங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து அவர்களை அரவணைத்து பாதுகாத்து உயர்த்தும் சக்தி படைத்ததுன்னு காட்டக்கூடிய அமைப்பில் இவைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவே ரொம்ப மிஸ்டிக்கலான ஏரியா. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எத்தனையோ வருஷமா எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். தாமரை விதையா இருக்கட்டும், அதில் இருக்கிற கம்மா இருக்கட்டும், ஸ்ரீசக்கரம் மாதிரியே இருக்கிற கா பாருங்க, ஸ்ரீசக்கரம் மாதிரியே இருக்கு இந்த கா. அப்போ ஒரு ஸ்ரீசக்கரத்தையே பகவான் வந்து ஒரு காயில கொடுத்துருக்காருன்னா, நமக்குள்ள இருக்கிற சக்கரத்து முள்ள இருக்கிற சக்தியில பகவான் அம்பாள் எவ்வளோ சக்தியை நம்ம கொடுத்துருப்பா. இந்த இறந்து போன 1 அறிவு 2 அறிவு திங்குக்குள்ள இருக்குன்னா, உயிரோடு இருக்கிற 6 அறிவுக்குள்ள நமக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கும். அத்தனை சக்தியை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அத்தனை பேரும் அடையணும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். இங்க பாத்தீங்களா, அப்படியே கிறிஸ்டல் கேவ் மாதிரியே இருக்கு. பிள்ளையார் கண்ணு, பிள்ளையார் கண்ணில் வெள்ளை, கருப்பு, மஞ்சள், சேப்பு, அப்படி பல விதத்தில் இருக்கிற பிள்ளையார் கண்ணு. இந்த முகம் பார்க்குறோம், அழகாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த கண்ணாடியில் தெரியல, அந்த அந்த முகத்துக்கிட்ட ஃபாலோ பண்ண நற்குணங்கள். நம்மளுடைய குணங்கள் தான் நமக்கு அழகு அப்படின்றத காட்டுறது. அம்பாள்கிட்ட இந்த குழந்தை அம்மா தூக்கிக்கோன்றது, அப்புறம் கையை தூக்கின்றது, சரணாகதி அடைஞ்சிடுது, அது கோல்டன் குழந்தையாக மாறிடுது. அதால் அந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு நம்ம அம்பாள்கிட்ட சரணடையணும்னு காட்டுறது. இது பாருங்க, பிள்ளையார் வெள்ளை இருக்கு பிள்ளையார்னு கேள்விப்பட்டிருக்கோம், பண்ணி கொடுப்பாங்க. நான் வெள்ளை இருக்கு பிள்ளையார அப்படியே உண்மையாக பார்த்து அந்த கிளையை பிடிச்சின்னு வந்தேன், பிள்ளையாராக இருக்கு. அப்படியே தாத்பரியமான ஒரிஜினல் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் லாஸ்ட் டைம் இது வந்து மைண்டை காம் பண்ணுறதுக்கான ஹீலிங், நிறைய ஹீலிங் ஸ்டோன்ஸு, ஹீலிங் கிறிஸ்டல்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா முட்டையாக இருக்குது. எல்லாரும் நினச்சிப்போம் என்னடா முட்டை வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக முட்டை நம்ம நினைக்கிற நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முட்டை சாப்பிட்றது, அதில் என்னென்னமோ பண்ணுறது, இதுதான் தெரியும். சத்தியமாக அது இல்லை. முட்டைன்றது நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே கூட நம்ம முட்டையாக இருந்து தான் வந்திருக்கோம். கிரியேஷன், இந்த முட்டையுடைய சக்தி என்னன்னா ஒரு கிரியேஷன், அன்இமேஜினபிள் சக்தி, என்ன வேணா பண்ணக்கூடிய சக்தி. எவ்வளோ பெரிய நல்லவங்கெல்லாம் நாட்டாண்டிருக்காங்க, எவ்வளோ பெரிய நல்லவங்கெல்லாம் பாரதத்தில் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சக்திகள் எல்லாம் அடங்கிய முட்டை அது. அதால முட்டை அப்படின்றது ஒரு மாபெரும் சக்தின்னு தெரிஞ்சிட்டா நம்மளுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே முட்டையாக மாறும். நம்ம வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு நலன் தரா மாதிரி சக்தியாக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, கற்பக விருட்சம், ஐஸ்வர்ய மரம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே செல்வ செழிப்பாக இருக்கு. எல்லாமே என்னமோ சக்தியாக இருக்கு. இங்கே ருத்ராட்ச மரம், இந்த ருத்ராட்சத்தில் 21 முகி, 15 முகி, 18 முகி, அப்படிப்பட்ட ருத்ராட்சங்கள்லாம் இருக்கு. இது ருத்ராட்சனுடைய ரேட்டை வச்சு நம்ம வேல்யூ பண்ணக்கூடாது. ருத்ராட்சத்துடைய ஒவ்வொரு ருத்ராட்சனுடைய சக்தியை பற்றி பார்க்கணும். இப்படிப்பட்ட ருத்ராட்ச மலையாக இங்கே காட்சி அளிக்கிறது. அதுக்குள்ளே 9 முகி அப்படின்ற நிறைய விதங்களில்
ருத்ராட்சங்கள் அமைஞ்சிருக்கு, சுற்றி சிவலிங்கங்கள் இருக்கு. இப்படியே இதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கெல்லாம் வேறு வேறாக தெரியுது. இதெல்லாம் ஒவ்வொரு செடியுடைய வேறு, அது துளசியாக இருக்கட்டும், எத்தனையோ தொட்டாச்சினிங்கியாக இருக்கட்டும், எத்தனையோ வேர்கள் அவை. அந்த வேர்லாம் நான் ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கேன். நமுத்து போல கெட்டு போல சக்தியாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் இங்கே பார்க்கறது எல்லாம் சாதாரணவங்கள்லாம் இவ்வளோ சக்தி இருக்குன்னா நமக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்கும், எவ்வளோ சக்தி இருக்கும், நமக்கு ஏன் பிறந்தோம், அம்பாள் என்ன எதிர்பார்க்குறான்றதை காட்டுறதா மாதிரி இந்த தாத்பரியம் அமைஞ்சிருக்கு. இப்படியே பார்த்துன்னு வாங்க. இங்கே பாருங்க, இப்படியே ஷைனிங்காக இருக்குது. இதனுடைய வேல்யூலாம் அன்லிமிட்டெட் வேல்யூஸு. பாருங்க, இது எப்படி க்ரீன் கலரில் இருக்குது. இது அப்படியே பிரபஞ்சமே இருக்க மாதிரி இருக்குது. சக்கரமாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குடைய வேல்யூ வந்து அன்லிமிட்டடு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சாதாரணமானது. ஆனால் அந்த கண்ணாடி மேலே வைக்கும்போது எல்லாமே சக்தியாக தெரியுது. அதால் நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்ம எங்கே இருக்கோன்றது கரெக்டாக இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படின்றது. அங்கே எரிமலை கற்கள் எத்தனையோ இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல். இதெல்லாம் கிறிஸ்டல் பிளாக்ஸு. இதெல்லாம் ஒவ்வொன்றத்தை பற்றி நான் பேசலைன்னா 10 நாள் பேசலாம். ஹீல் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, நெகட்டிவிட்டியை தூக்குறது, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணக்கூடியவைகள். இங்கே கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாத மாதிரி ஆனந்தமாக இருக்கார். மேலே பகவத்கீதை சின்னூண்டாக இருக்குது. இதுதான் வாழ்க்கையின் அடிப்படையே. வழிகாட்டி வேணும். யாருக்கெல்லாம் வழிகாட்டி வேணும்னு தெரிஞ்சுட்டாங்களோ அவங்க அம்பாளின் அருளை முழுமையாக அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். இங்கே மேலே பார்த்துட்டே வாங்க, கோபுரம் வச்சுருக்கேன். கிருஷ்ணர், ஒவ்வொரு முருகர், ஒவ்வொரு அம்பாள் படமாக அத்தனையும் விக்கிரகங்கள் தான். ஒவ்வொரு விக்கிரகத்தையும் பார்க்கும்போது என்னத்துக்காக இத்தனை விக்கிரகங்கள் இருக்கும்போது அங்கே கிறிஸ்டலில் பாருங்கள் பிள்ளையார் தெரியல. ஒரு தானாகவே சுயம்பா உருவாகிற பிள்ளையார் அவர். எப்படி ஒவ்வொரு விதத்துலையும் கடவுளை பார்த்தா கடவுள் தெரிகிறாரோ அந்த மாதிரி நம்மளை பகவான் பார்த்தா மற்றவங்களுக்கு கடவுளாக தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஒரு பகவானுக்கு பிடித்த உண்மையான பக்தராக தெரிகிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும்னு காட்டுறது. இதெல்லாம் இங்கே இந்த இடத்த பார்த்துன்னு வாங்க. இதுக்குள்ளே இருக்கிற பழம் செர்ரி பழம். நான் இதை வாங்கி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் மனுஷனை வைக்க முடியாது இந்த அளவுக்கு. அப்போது இயற்கையோடு இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம 6 அறிவு எதுக்கு கொண்டு வந்திருக்கோன்னா இயற்கைக்கு மேலே போகிற அளவுக்கு சக்தி வச்சுருக்கோம். ஆனால் மாயையால் மாட்டின்ட்டோம். ஆனால் இனிமேல் நம்ம மாட்டவே மாட்டோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாலையும் அன்இமேஜினபிள். இதெல்லாம் எவ்வளோ சக்தி இருக்குன்னு நான் என்னைக்கு சொல்லி முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. அத்தனையுமே இயற்கையிலேருந்து வந்தது தான். இதை ஒவ்வொன்றுத்துக்குமே யந்திரங்கள், இதெல்லாம் கிறிஸ்டல் பால்ஸு. இங்கெல்லாம் சங்கு பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கு. இது மாதிரி சங்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஒவ்வொரு சங்கையும் பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ தெரியுது. நம்ம டிஎன்ஏவே சங்குக்குள்ளே இருக்குது. இந்த சங்கு பூமிக்குள்ளே இருக்குது, இல்லை சாரி கடலுக்குள்ளே இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. அதோ அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அதனுடைய கல்லுடைய வேல்யூ என்னன்னு எப்போ சொல்லி முடிப்பேன்னு தெரியாது, அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இது ரெயின்போவில் இருக்குது. இது போரஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து எரிமலை கல். இங்கே பிள்ளையார் மாதிரி இருக்கார் சங்கு. விஷ்ணு சக்கரம், இது விஷ்ணு சக்கரம். கிளிஞ்சல்கள்லேயே விதவிதமானது. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்படிப்பட்ட மகா சிறப்புகளை பகவான் வந்து 1 அறிவு 2 அறிவு 3 அறிவுகளை கொடுத்துருக்காருன்னா நமக்குள்ளே எவ்வளோ கொடுத்துருப்பார் அப்படின்றதுக்கு தான் இந்த இடம். இங்கே சுவாமி சாய்பாபா எல்லாரோடையும் காட்சியளிக்கிறார். இங்கே ஆனந்த நவசக்தி விநாயகர்னு போட்டிருக்கு. யார் ஒருத்தர் வந்து ஆனந்தமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட உண்மையாக போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பார் இந்த பிள்ளையார் மாதிரின்னு காட்டுறதுக்கு. இதான் திதி நித்யா தேவிகள் அப்படின்னு. இந்த நவராத்திரிக்கு நம்மளுடைய 15 நாள் ஃபார்ம் இன்சார்ஜே அவங்க தான். இந்த அம்பாளுடைய அருளால் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய ஒவ்வொரு நாளுமே பாதுகாக்கப்படும், உன்னதப்படுத்தப்படும், உயர்த்தப்படும் அப்படின்றத காட்டுற மாதிரி இவைகள்லாம் அமைஞ்சிருக்கு. இங்கே கீழே லைட்டு கலர் கலராக பயங்கர ஷைனிங்காக இருக்குது. இதனுடைய பால்ஸுடைய மொத்த வேல்யூ நான் வாங்கும்போது 25 ரூபா மேலே இல்லை. ஆனால் இதெல்லாம் என்னமோ வைரம் மாதிரியும் வைடூரியம் மாதிரியும் ஜொலிக்கிறது. ஏன்னா அதுக்கு வேண்டியது வாட்டரும் லைட்டும். இந்த பிரபஞ்சத்தின் தாத்பரியமே வாட்டர் அண்ட் லைட் தான். அதுக்கு நடுவில் பாம்பாக இருக்குது. அதுக்கு காரணம்
இது ஒரு மாய உலகம். நம்ம கரெக்டான நம்ம எண்ணங்களை கரெக்டாக வைக்கலைன்னா அந்த மைண்டு மாறி போயிடும். நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னா அம்பாலோட நீங்கள் கரெக்டான இருக்கணும். அம்பாலோட கரெக்டாக இருக்கணும்னா சரியான நட்பண்புகள், பாரதிய பண்புகள் தான் உலகத்திலேயே. கலாச்சாரம்னா இந்தியா மட்டும்தான். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அது இந்திய பண்புகள் மட்டும்தான் அப்படின்றத பறைசாற்றுற மாதிரி இந்த குகை கோயிலுக்குள்ள இந்த அம்பாளின் அருள் அனைவருக்கும் புரிகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்படியே நம்ம தொடர்ந்து போகும்பொழுது நம்ம சாதாரணமா பாருங்க, இதெல்லாம் ட்ரைப் யூஸ் பண்ணது. ட்ரைபுன்னா நம்ம ஆர்டினரி படிக்காதவங்க முட்டாளுன்னு நம்ம ரொம்ப நினச்சிட்டு இருக்கோம். ட்ரைபுன்றவங்க 2 கட்டையை வச்சு, ஒரு மூங்கில் கட்டையை வச்சு இதை வச்சு இப்படி வைக்கிறாங்க. இதை மேல் பக்கம் நான் சரியா வைக்காததால மேலெல்லாம் சவுண்டு வரல, கீழே மட்டும் நல்லா வருது சவுண்டு. அப்போ உன்னதமான விஷயங்கள் கூட நமக்கு கிடைச்சா சரியான முறையில் வச்சுக்க தெரியாட்டா அதனுடைய பலனை அடைய முடியாதுன்றதை காட்டுறது. அதே மாதிரி சாதாரணமானவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாருமே அசாதாரணமானவர்கள் அப்படின்னும் பகவானுடைய அம்பாளுடைய இதில் காட்டுறது. இங்கே லவ், கேர், ஷேர், சர்வ், ஹீல், கியூர், பிளிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பிரபஞ்சமே வந்துடுது, வாழ்க்கையே வந்துடுது. எப்படின்னா கிருஷ்ணர் எப்படி இருந்தாரோ அப்படி வாழ்க்கையில் மாயை எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டோன்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இதை காட்டுறது. இது நம்ம உடம்பு இடுப்புலேருந்து மேல் வரைக்கும் நெத்தி வரைக்கும் தலைவா வரைக்கும் இருக்கிற சக்கரங்கள், ஒவ்வொரு சக்கரமாக இருக்குது. ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ அப்படின்னு ஒவ்வொன்றா இருக்குது. சகசிரார சக்கரத்தில் நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டோம்னா பகவானுடைய அருள் எப்படி இந்த கோல்டன் பிரமிடு மாதிரி நம்ம தலைமையில வந்து நம்ம பகவானோட ஒன்றாகிடலாம். இதுதான் நம்மளுடைய கோலே. நமக்கெல்லாம் வந்து மறுபிறப்பு வேணும், பாவ புண்ணியம்லாம் கிடையாது. உண்மையாகவே கடவுளோட இருந்துட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டுறது. அப்படின்னா ஜெயிக்கிறதுனா எப்படி அப்படின்னு காட்டுறதை நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஜெயிக்கிறது வாழ்க்கையில் நிறைய சக்தியை பார்த்துட்டோம், சக்தியை அடைஞ்சிட்டோம், எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்குது, என்னமோ ஒன்று தேவைப்படுறது இல்லையா? பாருங்க, அங்கே தசாவதாரம் அங்கே பார்த்தோம், இங்கே பாருங்க தசாவதாரம். ஒரே பகவான், ஒரு ஆயுதங்களை வச்சு நம்ம மகாவிஷ்ணுடைய அவதாரத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த தசாவதாரம். இங்கே வரும்பொழுது பிரபஞ்சத்தாய் மகாமாய் பூமாதேவி, பாரத மாதா, அதுக்கப்புறம் நம்ம அம்மாக்கள், அதாவது பெண்மை, அதாவது ஒரு பெண்மையை தெய்வம் மாதிரி மதிக்கணுன்ற கலாச்சாரத்தில் வந்திருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்க, இந்த அம்மா பெற்றெடுத்த அந்த குழந்தை நாட்டை எப்படி காக்கிறது, அப்படி ஒவ்வொரு அம்மாவும் இந்த அம்மா மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம அம்மாலாம் இந்த அம்மா மாதிரி நம்மளை அம்மா மாதிரி பார்க்கணும். இப்படி பார்த்துட்டா நம்மளுடைய குலதெய்வம் அதுவும் அம்பாள் தான், எல்லாமே அம்பாள் தான். அந்த குலதெய்வம் நம்மளை வழிகாட்டும். இப்படி சரியான முறையில் வாழறவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்னா இந்த தெய்வீகம் மாதிரி இருக்கும். காஸ்மிக் மதர் பூமா தேவி, பாரத மாதா, அம்மா பெற்றெடுத்த அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா நாட்டை மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு எப்படி வாழணும்னு எடுத்துக்காட்டுற மாதிரி ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தாயின் அருளை இந்த குகை கோயில் பார்த்த அனைவருக்கும் சக்தி கிடைத்து அனைவரும் அப்படி வாழ்க்கையில் நல்ல சேவைகள் செய்து மற்றவர்கள் வாழ்க்கையில் உயரும் அளவுக்கு உன்னதமாக வாழ்ந்து நமது பிரபஞ்சத்தாயின் முழு அருளையும் பெற வேண்டும் என்று ஆசையுடன் கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.